சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ராகு சுயசாரம் ஏறி இருந்தால், சுவாதி நட்சத்திரத்திலே ராகு இருந்தால், அப்போது அதிக பலன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய ஆப்போனண்ட்டால் நல்ல பலன்கள்லாம் தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் 7ஆம் இடத்துல. அந்த ராகுவோடைய சுபத்துவ பாவத்துவத்துக்கு அடிப்படையில் அந்த நபருக்கு தன்னுடைய நண்பர்களாலேயோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ராகு குருவுடைய நட்சத்திர சாரம் விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு ஒரு சில சுப விரயங்கள் ஏற்படும். குருவே இந்த மேஷ லக்னத்துக்கு பாகியாதிபதி, அதனால் இவங்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போது இந்த 3 நட்சத்திர சாரங்கள்லேயே குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அப்போ இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுபோல் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். இப்போ துலாம் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிரனுடைய வீடு. இப்போ சுக்கிரனுடைய அமைப்பு பொறுத்து இந்த ராகுவோடைய தன்மை மாறும். இப்போ சுக்கிரன் ஒரு சுப கிரகம், முதல் வீடான மேஷத்தில் இப்போ சுக்கிரன் அமைய பெற்றால் அந்த இடத்துல கேதுவோட சுக்கிரன் சேருவார். அப்போ கேதுவை புனிதப்படுத்துவார், அதே சமயத்தில் தன்னுடைய பார்வையால் ராகுவையும் புனிதப்படுத்துவார். அப்போது லக்னத்தில் அமையக்கூடிய சுக்கிரனால் கேது திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கேதுவுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அஸ்தங்க அமைப்பை பொறுத்து சுக்கிரனோட திசை பலன் தருமான்னு பார்க்கணும். இப்போ ஒரு 10-12 டிகிரிக்கு மேலே விலகி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுக்கிர திசையும் கேது திசையும் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிகிரியில் ராகுவை பார்க்குறாரோ அதுக்கு ஏற்ப ராகு தசையும் சிறப்பான பலனை தரும். இந்த ராகு தசையில் இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம், குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கு எதிர்பாலினருடைய நட்பு அதிகமாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகராக இருந்தால் அவங்களுக்கு பெண் சகவாசம் அதிகமாக இருக்கும். அதுபோல் ஒரு பெண் ஜாதகராக இருந்தால் ஆண் சகவாசம் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. சின்ன வயசில் இந்த ராகு தசை வந்ததுன்னா படிப்பில் சில பிரச்சனைகளை கொடுத்துடும். அவங்களுக்கு டெக்னாலஜி மேலே அதிக நாட்டம் ஏற்படும். மொபைலில் நிறைய வீடியோஸ் பார்க்குறது, தேவையற்ற சில பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதுவே ஒரு நடுத்தர வயதில் ராகு திசை வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை அமையிறது, குடும்பம் அமையிறது, ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கும். ஒரு சில